இந்த உலகத்தில் இருக்கிற முரட்டு முட்டாள்கள் செய்த கோளாறான சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பால டயரோட ஓட்டையில அடிக்கிற மாதிரி தான் போட்டி. ஆனா தம்பி அடிச்சதோ பக்கத்துல நின்னவருடைய கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சைக்கிள் சீட்டு சூடாகி அண்ணனுடைய சீட்டு சூடாகுதுன்னு ஜில்லுன்னு இருக்க தண்ணின்னு நினைச்சு அண்ணன் கம்ம சைக்கிள்ல ஊத்தி அது மேல உட்காந்து போனாரு. கொஞ்சம் தூரம் போனதுமே மறுபடியும் சைக்கிள் சீட்டு சூடாகி அண்ணனுடைய சீட்டு சூடாக ஆரம்பிச்சுட்டு இனிமே இந்த சைக்கிளை வேணான்னு சொல்லி அண்ணன் சைக்கிள்ல இருந்து இறங்கணும்னு நினைச்சாரு. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இனிமே சைக்கிள் சீட்டையும் அண்ணனுடைய சீட்டையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, வேலை செய்யும் போது எப்பவும் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ரோட்டால யாரு போறா யாரு வாரான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்ப எந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்தாலுமே கிரௌடு தொல்லை தாங்க முடியல. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுனாலே 2-3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் தலைவர் என்ன பண்ணிருந்தான், ஏன் அந்த டைமை வேஸ்ட் பண்ணுவோன்னு வீட்டுல இருந்தே பெட்ஷீட்டு பெட் எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த மனுஷன் பெருசாலாம் ஒன்னும் ஆசைப்படலைங்க. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோன்னு தான் நினைச்சாரு. ஆனா இப்படி ஆயிடுச்சு. தண்ணியில போகும்போது வாய சும்மான்னு வச்சுட்டு இருக்காம இதோட பாஸ்டா நான் நீந்தியே கரைக்கு போயிருவேன்னு அக்கா கடுப்பேத்துனாங்க. இத கேட்டு கடுப்பான அண்ணன் ஒரு அடியா பிடிச்சு தள்ளி விட்டுதாங்க, நீ நீந்தியே போயிருன்னு. கேஸ் சிலிண்டர் இல்லாதால இப்ப எல்லாருமே விறகடுப்புக்கு மாறிட்டாங்க. விறகடுப்பும் ஆஃப் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த அக்கா வச்சிருக்காங்க பாருங்க ஒரு விறகு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கேஸ் சிலிண்டரை பத்தின கவலையே இல்ல. கேஸ் வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி அடுப்பு மட்டும் அணையாம எரிஞ்சு கொண்டே இருக்கும். இந்த செஸ்களை பார்த்ததுமே அம்மையாரால பொறுத்துக்க முடியல. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. எப்படி ஓடி வந்து மொத்தமாவே பாஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தலைவனுடைய ஆட்டமே வேற லெவல். பஸ் ஸ்டாண்ட்லயும் சரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் சரி மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காது. ஆனா தலைவனுக்கு அதை பத்தின கவலையே இல்ல. தலைவனுக்கு சின்னதா எந்த கிடைச்சாலுமே அதுல ஏறி உட்கார்ந்துருவான். நம்ம பையன் எந்த கேம்ல சாதிப்பான்னு ஒவ்வொரு கேமுக்கும் ஆர்வமா கூட்டி வந்தாரு. இதுக்கப்புறம் நம்ம பையன் ஃபுட்பால்ல மட்டும்தான் சாதிப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்களே, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம்னு தான் அக்கா நினைச்சாங்க. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. தலைவன் ரொம்ப நாளா தேடி திருந்த பொருள் கிடைச்சிது அப்படின்ற சந்தோஷத்துல நடுவுல இருந்த கண்ணாடியை மறந்துதான். காலையில இருந்து நின்னு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு நினைச்சாரு. இதுக்கப்புறம் வேலை நேரத்துல உட்காரணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாரு போல. தலைவன் பொறுப்பா அவனுடைய வேலையை பார்த்து இருந்தான். நடுவுல அவனுடைய ஃப்ரெண்டு வந்தான். நல்ல வேளை அந்த காரும் அவன் ஃப்ரெண்டோட காரா போயிட்டு, இல்லன்னா பெரிய சம்பவமே நடந்திருக்கும். சீக்கிரமா வீட்டை போயிடணும்னு சொல்லி அக்கா போன பார்த்து கொண்டே நடந்தாங்க. ரொம்ப நேரமா வேகமா நடக்கிறோம், நம்ம வீடு வந்திருக்கோம்னு நினைச்சு அக்கா போனை வச்சுட்டு நிமிந்து பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா அக்கா ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே தான் நிக்காங்க. தலைவன் ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கிறதுக்கு வந்தா தலைவனுக்கு வந்தா புது பிரச்சனைய பாருங்க.
தலைவனோட மண்டையே ஹெல்மெட்னு நினைக்குது. அதனாலதான் மறுபடியும் ஹெல்மெட்டை கலட்டுங்கன்னு சொல்லுது. வீட்டை காலி பண்ணி போகும்போது பொருட்கள் எல்லாம் ஏத்துறதுக்கு டெம்போவை பிடிச்சி எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தலைவன் இந்த மாதிரி இறங்கிட்டான். இவரோட புத்திசாலித்தனத்தாலேயே டெம்போல கொண்டு போக வேண்டிய பொருட்களை எல்லாம் கார்லயே வச்சு கொண்டு போய் காசை மிச்சம் முடிச்சிருக்காரு. கடை ஓபன் பண்ணி இவ்வளவு நேரத்துக்கு என்னடா இன்னும் ஒரு லேப்டாப்பும் போகுது இல்லையேன்னு சொல்லி தலைவன் கவலைப்பட்டான். அதனாலதான் ஒரு லேப்டாப் மட்டும் தனியா போயிடுச்சு. என்னதான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு அத்தனை கரண்ட் இருந்தாலும் தலைவன் சாப்பாடை கையால மட்டும்தான் எடுப்பாரு. ஏன்னா தலைவனுக்கு சுத்தம் தான் முக்கியம். அவர கைய மட்டும்தான் நம்புவாராம். தலைவனோட சுத்தத்தால மொத்தவங்க எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். எல்லா மியூசிக் டைரக்டருமே கையால தான் மியூசிக் போடுவாங்க. ஆனா தலைவன் மட்டும் தலையாலேயே மியூசிக் போடுவாரு. தலைவனோட திறமைக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டராலையுமே நிக்க முடியாது. அந்த அளவுக்கு தலைவனோட திறமை இருக்கு. வெளியே போயிட்டு வரலான்னு வண்டியே எடுக்க வந்த நம்ம பையனுக்கு இங்க காத்து இருந்துச்சு பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். பூனை குட்டிகள் தான் இருக்கும். ஆனா தலைவனோட பைக் எடுக்கும் போது பைக் மேல இருந்த கவரை எடுத்து உள்ள இருந்த சர்ப்ரைஸா பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டான் நம்ம பையன். ரொம்ப காலமா இவரோட பைக்கை தான் நம்ம பையனோட பைக்கை தான் இங்க ஒருத்தர் பல நாளா பெட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெட்ரோல் போடுற இடத்துல எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னைக்குமே நடந்திருக்காது. அதாவது பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்றதுக்கு அண்ணன் கண்டுபிடிச்சிருக்க புது டெக்னாலஜியை பாருங்க. எல்லாரும் கையில மியூசிக் போட்டு சவுண்ட் ஸ்பீக்கர்ல வரும். ஆனா இவரை பாருங்க, வாயில மியூசிக் போட்டு சவுண்ட் தலையில வருது. இவரோட அறிவோ. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படி வீடியோ வரும்போது மட்டும்தான் இவங்களை பார்க்க முடியும். சோஃபாவை கழுவி வெயில்ல காய போட்டாங்க. வெயில்ல காய போட்டது ஒரு குற்றமான்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு ஒண்ணு நடந்துச்சு பாருங்க. வெளியில இருந்ததை பார்த்தோன்னா இது பழைய பொருள், இது தேவையில்லாத குப்பைன்னு நினைச்சு குப்பை மெஷின்ல தூக்கி போட்டது போயிட்டே இருக்காங்க. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?